அன்பிற்கினிய ஆசிரியர் தோழர்களே, வணக்கங்க. நம்ம இந்த வீடியோவில் நம்ம நடந்து முடிஞ்ச டெட் பேப்பர் 2 சயின்ஸ் அண்ட் மேக்ஸ் அந்த பகுதியோட கீயோட நான் வந்திருக்கேன். டெஸ்ட் முடிஞ்சு 2 நாள் ஆனால் கூட அந்த கீயை கொஞ்சம் பொறுமையாக ரெடி பண்ணி 100% தப்பு இல்லாமல் கொடுக்கணுன்றதுக்காக கொஞ்சம் ரெடி பண்ணி கொண்டு வந்திருக்கேன். நிச்சயமாக இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் என்ன மார்க் எடுத்தீங்கன்றதை இதை வச்சு நீங்கள் செக் பண்ணுங்கள். நம்ம ஸ்டார்ட் பண்ணிடுவோமா? மிகச்சிறிய மற்றும் மிகப்பெரிய ஈரிலக்க பகா எண்கள். ஆப்ஷன் சி 11 97 தாங்க. 20க்கும் 40க்கும் இடையில் உள்ள ஒற்றை எண்களின் முகடு. இதுல கொடுத்துருக்கிற ஆப்ஷன்ல முகடே இல்லைங்க. துணைக்கோளின் ஆற்றல் மதிப்பு என்னன்னு பாத்தீங்கன்னா எதிர்குறி மதிப்பு. கொடுக்கப்பட்டுள்ள அட்டவணையின் மூலம் எக்ஸ் மற்றும் ஒய்யின் மதிப்புகளுக்கு இடையேயான சரியான தொடர்பை தேர்ந்தெடுக்க. இப்போ எக்ஸ் ஆக்சிஸ் பாருங்க, -2 -1 0 1 2 +1 2ன்னு அர்த்தம். ஒய் 3 4 5 6 7 அப்படின்னு இருக்கு. இதுக்கான சரியான ஆன்சர் பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி ஒய் ஈக்குவல் டு எக்ஸ் பிளஸ் 5. இதுதாங்க ஆன்சர். அது கிரேக்க மொழியில் ஆக்சிஜன் என்பதன் பொருள் என்னன்னு பார்த்தீங்கன்னா அமில உருவாக்கி. அடுத்தது, மேகங்களிலிருந்து தரைக்கோ அல்லது தரையிலிருந்து மேகத்துக்கோ மின் துகள்கள் பாய்ந்து மிக அதிக அளவு மின்னழுத்த வேறுபாடு உருவாகும் நிகழ்ச்சி பாருங்க. ஒன்றும் இல்லை, மின்னலின் போது தாங்க. எக்கச்சக்கமான ஹீட் மின்னலின் போது தான் வரும். ஒய் ஈக்குவல் டு பிஎக்ஸ், இங்கு பி இசட் என்ற நேர்கோடானது எதன் வழியே செல்லும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 0 0 இது வழியே தான் செல்லும். 2 எண்களின் சராசரி 15.5. அவற்றுள் ஒரு எண் 13.5 எனில் மற்றொரு எண் 17.5. ஜூன் மாதம் முதல் செப்டம்பர் மாதம் வரை வளர்க்கப்படும் பயிர்கள் எதுன்னு பார்த்தீங்கன்னா காரிப் பயிர்கள். இந்த காலத்தை காரிப் பயிர் காலம்னு சொல்லுவாங்க. அப்புறம் தான் ராபி வரும். ஃபர்ஸ்ட் காரிஃப், அப்புறம் ராபி, அப்புறம் சையது. பிஹெச்சி என்பது கீழ்கண்டலுள் எந்த ஒன்றுன்னு பார்த்தீங்கன்னா பிஹெச்சி என்பது ஒரு வகை பூச்சிக்கொல்லிங்க. 40 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையின் மதிப்பீட்டை ஃபாரன்ஹீட்ல மாற்ற சொல்லியிருக்காங்க. 40 டிகிரி செல்சியஸ் கொடுத்துருக்காங்க. அதை ஃபாரன்ஹீட்ல மாற்றணும்னு பார்க்கும்போது 104 டிகிரி ஃபாரன்ஹீட். மனித ரத்தத்தில் உள்ள லிம்போசைட்டுகளை எளிய முறையில் வளர்ப்பது குறித்து முதலில் விளக்கியவர் யாருன்னு பார்த்தீங்கன்னா ஜியோ மற்றும் லிவான். இவங்க 2 பேர் தாங்க. ராக்கெட்டில் திரவ எரிபொருளாக கீழ்கண்டலுள் எது பயன்படுகிறதுன்னு பார்த்தீங்கன்னா மெத்தில் ஆல்கஹால். பின்வருவனற்றுள் எது தவறு? உங்களுக்கு 4 இந்த அணிகள் மாதிரி கொடுத்துருக்குறாங்க. அது அணிகள் கிடையாது ஆக்சுவலா. இந்த சம்ஸ்ல பார்த்தீங்கன்னா இது எது என்னது தவறானது அப்படின்னு கேட்டிருக்கிறாங்க. அதுல ஆப்ஷன் பாருங்க, இந்த 4 தான் தவறானது. ஓகேவா? ஸோ இதுதான் தவறானது, ஆப்ஷன் 4. தீர்க்க 5 - 7x the bigger smaller பண்ணி 40 கொடுத்துருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா இதுக்கு ஆன்சர் பார்த்தீங்கன்னா இந்த ஆப்ஷன் டி, இதுதான் ஆன்சர். ஒரு முக்கோணத்தின் 3 பக்கங்களின் மைய குத்து கோடுகளும் சந்திக்கும் புள்ளி அதன் டேஷ் ஆகும். என்னன்னு பார்த்தீங்கன்னா சுற்றுவட்ட மையம் ஆகும். இதுல தவறான இணை எது? தவறான இணை எதுன்னு பார்த்தீங்கன்னா இங்க பாருங்க, எடுத்துட்டே இருக்கு நீட்டம் ட்ரக்கீடுகள். இதுதான் தவறான இது. மற்றபடி சைக்கஸ் பவழவேர்கள், ஃபிக்னோசெலிக் ஃபைனஸ், ஆம்பர் ஃபைனிஸ்டிஸ் இது எல்லாமே சரியானதுதான். மெலிந்த உடல் மடிப்புகளுடன் கூடிய தோல் இது டேஷ் நோயின் அறிகுறி. எதுன்னு பார்த்தீங்கன்னா மராஸ்மஸ் நோயோட அறிகுறி. கீழ்கண்ட பொருள்களில் எதற்கு பரும வெப்ப விரிவு குணத்தின் மதிப்பு அதிகம் அப்படின்னு கேட்டிருக்காங்க. அதுவும் நீருக்கு தாங்க அதிகம். ஒரு வகுப்பறையில் உள்ள கரும்பலகை நீளம் மற்றும் அகலம் முறையே 5xy² மற்றும் 8x² y³ எனில் கரும்பலகையின் பரப்பளவு எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 40x³ and y⁵. ஏபிசி என்பது ஒரு முக்கோணம் என்க. ஏஎம் என்பது அதன் நடுக்கோடுகளில் ஒன்றாகும். பிஎம் ஈக்குவல் டு 9.6 சென்டிமீட்டர் எனில் பக்கம் பிசியின் நீளம் என்னன்னு பார்த்தீங்கன்னா 19.2 சென்டிமீட்டர். திடநிலையில் உள்ள பனிக்கட்டியின் தன்வெப்ப ஏற்புத்திறன். பனிக்கட்டி திடமா இருக்க சாலிடா இருக்கு இல்லையா, அதோட தன்வெப்ப ஏற்புத்திறன் 2100 2100 ஜூல் கிலோகிராம் பவர் -1 அண்ட் கே பவர் -1. தமனி குறித்த சரியான கூற்றுகளை எழுதுக. தமனின்னு நமக்கு தெரியும். தமனின்றது
நல்ல, அதாவது ஆக்சிஜன் உள்ள ரத்தம் போகக்கூடிய இரத்த குழாய்கள். இதுல வந்து நுரையீரல் தமனி மட்டும் ஆக்சிஜன் இல்லாத கெட்ட ரத்தம் போகக்கூடியது. ஓகேவா? இப்ப இதுல வந்து எது சரியான கூற்று பாருங்க. எது சரியான கூற்றுன்னு பாத்தீங்கன்னா இங்க பாருங்க, 1, 4 and 5. 1 பாருங்க, வழங்கும் குழாய்கள் கரெக்ட். அடுத்து 4 பாருங்க, தமனியின் சுவர்கள் வலிமையானவை, தடித்த மீளும் தன்மை உடைய எலாஸ்டிசிட்டி இருக்கு. அண்ட் லாஸ்ட் பாருங்க, நுரையீரல் தமனியை தவிர மற்ற அனைத்து தமனிகளும் ஆக்சிஜன் மிகுந்த ரத்தத்தினை எடுத்து செல்லும். கரெக்ட். அப்ப ஆப்ஷன் பாருங்க சி தான். 1, 4 and 5 அந்த 3 கூற்றுகளும் சரியானது. கீழ்காண்பனவற்றுள் எது செங்கோண முக்கோணத்தை அமைக்காது? எது அமைக்காதுன்னா ஆப்ஷன் சி பாருங்க, 2 சென்டிமீட்டர், 3 சென்டிமீட்டர் அண்ட் 4 சென்டிமீட்டர். இது செங்கோண முக்கோணத்தை அமைக்காது. செல் நுண்ணுறுப்புகளுடன் அதன் பணிகளை இணைக்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க பாருங்க. இங்க பாருங்க, மைட்டோகாண்ட்ரியா வந்து என்ன பண்ணுது? சுவாசத்திற்கான விஷயங்களை பண்ணுது. பசுங்கணியம் வந்து ஒளிச்சேர்க்கைக்கு தேவையான பச்சையத்தை அதுதான் கொடுக்குது. குளோரோஃபில் அதுதான் கொடுக்குது. அடுத்து பாருங்க, கோல்கை உறுப்பு அதுதான் வந்து சுரக்கிற வேலையை பார்க்குது. அண்ட் லைசோசைம்னாலே தற்கொலை பைகள் தான். இது நம்ம அடிக்கடி படிக்கக்கூடியது தான். லைசோசோம் கண்டுபிடிச்சாலும் நீங்க மற்ற எல்லாத்தையும் கண்டுபிடிச்சிடலாம். பி எக்ஸ் மற்றும் கியூ எக்ஸ் என்பன படி 3 உடைய இரு கோவைகள் எனில் px plus qx இன் படி எவ்வளோன்னு கேட்குறாங்க. அது வந்து 3. போவால் விஷவாயு துயரத்திற்கு காரணமானது மீத்தைல் ஐசோசைனைட், அதான் மெத்தில் ஐசோசைனைட். அந்த கேஸ் தான் காரணம். எந்த இணை சரியாக பொருத்தப்பட்டுள்ளது எதுன்னு பார்த்தீங்கன்னா உருளைப்புழுக்கள் யானைக்கால் நோய். உருளைப்புழுக்கள் யானைக்கால் இதுதான் வந்து சரியான பொருத்தப்பட்டுள்ளது. முக்கோணம் மற்றும் சதுரம் ஆகிய பக்கங்களின் எண்ணிக்கைகளுக்கு இடையே உள்ள விகிதம் எவ்வளோன்னு கேட்டிருக்காங்க. 3:4. கிட்ட பார்வை இவ்வாறு அழைக்கப்படுகிறது, மயோபியா என்று அழைக்கப்படுகிறது. அதாவது வந்து 19K/39 உள்ள புரோட்டான்கள், நியூட்ரான்களின் எண்ணிக்கை மற்றும் எலக்ட்ரான்களின் எண்ணிக்கை எவ்வளோன்னு கேட்குறாங்க. 19, 20 and 19. இதுதான் அதோட ஆன்சர். புரோத்ரோம்பின் எனப்படும் புரதம் இதன் மூலம் த்ரோம்பினாக மாறுகிறது. எதன் மூலம்னா விட்டமின் கே. அது ஒன்றும் இல்லை, இந்த ரத்தம் வந்து ஒரு காயம் ஏற்பட்டுச்சுன்னா அந்த பிளட் லீக் ஆகுது இல்லையா, அதை ஸ்டாப் பண்றதுக்கு ரத்த தட்டுகள் வந்து ஃபாஸ்டா ஒர்க் பண்ணி ஒரு சல்லடை மாதிரி அமைப்பை ஏற்படுத்தும். அதை பத்தி தான் கொடுத்துருக்காங்க. ஒரு வட்டத்தின் பரப்பளவிற்கும் அதன் அரை வட்டத்தின் பரப்பளவிற்கும் இடையே உள்ள விகிதம் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2:1. பொறுத்துக்க சொல்லியிருக்காங்க பாருங்க. சோடியத்துக்கு வந்து இணைதிறன், சோடியத்தோட இணைதிறன் வந்து 1. அடுத்து பாருங்க, மெக்னீசியம் இணைதிறன் பாருங்க 2. அடுத்து அலுமினியத்துக்கு 3 and கார்பனுக்கு 4. இது ஆன்சர். ஸோ ஆப்ஷன் இஸ் சி இஸ் த ஆப்ஷன். மிகப்பெரிய 4 இலக்க முழு வர்க்க எண் 9801, 9801. இவற்றுள் எது விகிதமுறு எண்ணிற்கு கூட்டல் நேர்மாறு உள்ளது அப்படின்னு கேட்குறாங்க. கொடுத்துருக்கிற ஆப்ஷன் ஏ, பி, சி எல்லாமே இவை அனைத்தும். அதிர்வெண் 50 ஹெர்ட்ஸ் எனில் அலைவு காலம் எவ்வளோ? 0.02 செகண்டுங்க. பின் வருவனவற்றுள் பெரிய எண்ணை தேர்ந்தெடுக்க. எது? த ஸ்கொயர் ரூட். இது இருக்கு இல்லையா, 4√3. இதுதான் ஆன்சர். 1, 2, 3 and n என்பதன் சராசரி 6n/11 எனில் என்னோட மதிப்பு 11. 8/3 அல்லது 7/3 இதுல எது பெரியதுன்னு கேக்குறாங்க. 7/3 என்பதுதான் பெரியது. இங்க பாருங்க, இந்த சம் கொடுத்துருக்காங்க பாருங்க. இந்த சம்கான ஆன்சர் பாருங்க. இதுக்கு வந்து சி 85 1/3. இதுதான் இதுக்கு ஆன்சர். பட்டை வரைபடத்தில் உள்ள பட்டைகளின் இடைவெளியானது எப்படி இருக்கும்? சமமாக இருக்கும், ஈக்குவலாக இருக்கும். ஒரு ஜோடி பகாயன்களின் வேறுபாடு 2 எனில் அது என்ன பகாயன்? இரட்டை பகாயன். பின் வரும் இணைகளில் எவை சார்பகா எண்கள்? 19 23 தான். ரசக்கலவை என்பது ஓர் உலோகமும் டேஷும் கலந்த கலவையாகும். மெர்க்குரி, பாதரசம் சொல்றோம் இல்லையா, அது கலந்ததுதான் கலவை.
சாய் சதுர வடிவில் உள்ள ஒரு பூங்காவின் சுற்றளவு 400 மீட்டர் மற்றும் ஒரு மூளை விட்டத்தின் அளவு 160 மீட்டர் எனில் அதன் பரப்பளவு ஆப்ஷன் ஏ பாருங்க 9600 மீட்டர் ஸ்கொயர். பரப்பளவு 140 சதுர சென்டிமீட்டரும் இணைப்பக்க அளவுகளின் கூடுதல் 10 சென்டிமீட்டரும் கொண்ட சரிவகத்தின் உயரம் எவ்வளோனா 28 சென்டிமீட்டர். கீழ்கண்டவற்றில் எது தொல்லுயிர் ஆஞ்சியோஸ்பம்களுக்கு ஒரு எடுத்துக்காட்டு எதுன்னு பாத்தீங்கன்னா ஃபார்குலா. ஏயின் 16 மடங்கிலிருந்து 10 குறைவு, இதனை மரவுரு வரைபடமாக மாற்றுக. இதுக்கு பாருங்க ஆப்ஷன் ஏ தான் கரெக்ட். இதுக்கு பாத்துக்கோங்க. கருவுறுதலுக்கு பின் சூழின் எந்த பகுதி பெரிஸ்போமாக மாறுகிறது? சூழ் திசு தாங்க மாறுது பெரிஸ்போமா. செல் கொள்கைக்கு தொடர்பற்றது எது? அனைத்து உயிரினங்களும் செல்களானவை தொடர்புடையதுதான். அனைத்து வளர்ச்சிதை மாற்ற வினைகளும் செல்லுக்கு வெளியே நடைபெறுகிறது. அடுத்து பாருங்க, ஏற்கனவே உள்ள செல்களில் இருந்து புதிய செல்கள் தோன்றுகின்றன. செல் மரபியல் தகவல்களை கொண்டிருக்காது. செல் மரபியல் தகவலை கொண்டிருக்காதுன்னு சொல்றாங்க, கொண்டிருக்கிறது தான். அப்ப நம்ம கொஸ்டின் என்ன? செல் கொள்கைக்கு தொடர்பற்றது எதுன்னு பாத்தீங்கன்னா 2, 4 பாருங்க. 2 அனைத்து வளர்ச்சிதை மாற்ற வினைகளும் செல்லுக்கு வெளியேன்னு சொல்றாங்க, செல்லுக்குள்ளதான் நடக்குது. அப்ப 2 தப்பு, இது தப்பானது. அடுத்து பாருங்க 4th 1, செல் மரபியல் தகவல்களை கொண்டிருக்காதுன்னு சொல்றாங்க, அது தப்பு. செல்லுல தான் அந்த நமக்கு குரோமோசோம்ஸ் இருக்கு, குரோமோசோம்ல தான் ஜீன்கள் இருக்கு. அந்த 23 பேர் 46 குரோமோசோம்ல தான் நம்ம மரபு தகவல்கள் இருக்கு. அப்ப இதுவும் தப்பு. சோ இப்ப தவறான தகவல்கள் எதுன்னு பார்த்தா 2, 4. அடுத்து பாருங்க, ஒரு செல் துகள்களுக்கு அனிமல்கியூல்ஸ் என்று பெயரிட்டவர் யாருன்னா ஆண்டன் வான் லூவென்ஹாக். மரவுரு வரைபடத்தை எண் கோவையாக மாற்றுக. அந்த மரவுரு வரைபடம் கொடுத்திருக்காங்க, அதை எண் கோவையா மாற்றும் போது இங்க பாருங்க 10 × 16 + 6/2 இதுதான் அதுக்கு ஆன்சர். ஒரு எண்ணின் காரணிகள் 1, 2, 3, 5, 6, 10, 15 மற்றும் 30 ஆகும். அந்த எண் என்ன? 30. மயோகுளோபின் கீழ்கண்டவற்றுள் எவற்றை சேமித்து வைக்க உதவுகிறதுனா O2 ஆக்சிஜனை சேமிக்க உதவுகிறது. பாரிஸ் சாந்துவின் வேதியியல் வாய்ப்பாடு. பாரிஸ் சாந்தோட வேதியியல் வாய்ப்பாடு பாருங்க, CaSO4 H2O. இரு விகிதமுறு எண்களின் கூடுதல் 8/9 ஆகும். ஒரு எண் -6/11 எனில் மற்றொரு எண் எது? இங்க பாருங்க 142/99, இதுதான் இன்னொரு நம்பர். 99/1000 இல்லைன்னா 1000 பங்கு என்ற எண்ணின் தசம வடிவம் பாருங்க 0.099. சிறுகுடலில் குடல் அலை இயக்கம் மற்றும் சுரப்புகளை தடை செய்யும் நரம்பு மண்டலம் எதுன்னு பாத்தீங்கன்னா பரிவு நரம்பு மண்டலம். நீரியம் தாவரத்தில் எந்த வகை இலை அடுக்கு அமைவு காணப்படுகிறதுனா வட்ட இலை அடுக்கு அமைவு. ஓகேவா? நன்றி நண்பர்களே. எத்தனை மார்க் வருதுன்னு போடுங்க, பார்ப்போம். அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன். தேங்க்யூ.